ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆட்டுக்கறி சாறு மிளகு ரசம். இது வந்து நம்ம சாதாரணமாக பண்ணுற ரசத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆட்டுக்கறி வேக வச்சு அந்த சாறை வந்து சேர்த்து பண்ண போகிறோம். இது நம்ம நார்மல் ரசத்தை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த கறிச்சாறு மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது வந்து ஆட்டுக்கறி வேக வச்ச சாறு, அதுக்கப்புறம் வந்து புளியை ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு வந்து நான் புளி தண்ணியில் ஒரு அரை தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ புளி தண்ணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணி, அது அப்புறம் கொத்தமல்லி, தக்காளி வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன். நம்மளுக்கு நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பெருங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது சூடாகட்டும். இது வந்து கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் நுரைச்சி வர வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரசம் வந்து நல்லா நுரைச்சிட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கறிச்சாறை வந்து இதில் ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அது நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆட்டுக்கறி சாறு மிளகு ரசம் வந்து தயாராகிடுச்சு. இந்த ரசம் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் நீங்கள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து உங்கள் ரசத்துக்கு ஒரு அடிமை ஆயிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரசம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.